வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு டெக்விட்டா சேனல். இதுவரையும் பார்த்ததெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுதுங்களா? டவுட்ஸ் எதுவும் இல்லையே? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து சர்ஃபேஸ் வந்து நவுனா வச்சு அந்த இடத்துல ஆன் வந்தால் எப்படி அர்த்தங்கள் வருது அப்படிங்கிற அந்த டாபிக்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த டாபிக்கோட கடைசி எக்ஸாம்பிள் தான் நம்ம இப்போ கொடுத்துருக்கிறது. இன்னைக்கு வந்து நம்ம புது டாபிக்கு போகிறோம். த சேம் ஆன் தான், வேற நவுன் வந்து எப்படி வந்தால் அது எப்படி பொருள் மாறுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினுக்கு எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. அது ஆன்சர் வந்து திஸ் இஸ் மை ஃபேவரட் லைன் ஆன் தட் பேஜ். அதுதான் கரெக்டு. எல்லாருமே கரெக்டாக எழுதிருந்தீங்க. திஸ் இஸ் மை ஃபேவரட் லைன் ஆன் தட் பேஜ். ஓகேவா? யாரும் அதில் வந்து தவறு சொல்ல முடியாது. எல்லாமே கரெக்டாக எழுதிருந்தீங்க. இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ டவுட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன டவுட்ஸ்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிளாஸ் ப்ரிப்போசிஷன் கிளாஸோட ஸ்டார்டிங்கில் நம்ம he is on the leave, he is on tour, he is on the phone அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வாக்கிய அமைப்புகள்லாம் கொடுத்துருந்தோம். அதெல்லாம் எப்படி சார் நம்ம பொருள் கொள்றது, அதெல்லாம் எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி இதுல அதை எப்படி நம்ம பிரிச்சு நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி கேள்விகள் வருது, சந்தேகங்கள் வருது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்ம இப்பதான் வந்து அந்த ஸ்டார்டிங்ல உள்ள அந்த ஒரு காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஒரு 2 கிளாஸ்லயே வந்து உங்களுக்கு அந்த வாக்கிய அமைப்புகளுக்கு உண்டான பகுதிக்கு நம்ம போயிடுவோம். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலா கிளியரா புரிய வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, காலத்தை வந்து நம்ம நவுனா பயன்படுத்தும் போது ஆண் எப்படி ஆண் எங்கெங்கெல்லாம் இடம்பெறணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதே போல ஆண் இடம்பெறக்கூடாத இடங்களையும் நான் அதுல சொல்றேன். சரிங்களா? கிழமை பயன்படுத்தும் போது, தேதி பயன்படுத்தும் போது, அல்லது ஒரு கிழமைகளில் குறிப்பிட்ட ஒரு பகுதியையும் பயன்படுத்தும் போது ஆண் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். சரியா? நல்லா பாருங்க. ஒரு கிழமையை பயன்படுத்தும் போது, டேட், கிழமைனா என்ன, டேஸ் யூஸ் பண்ணும்போது, யூசிங் டேஸ். அதே போல தேதிகளை பயன்படுத்தும் போது, யூசிங் டேட்ஸ். தென் கிழமைகளில் குறிப்பிட்ட ஒரு பகுதியை பயன்படுத்து, பார்ட் ஆஃப் த டே. அதுவும் பர்டிகுலர் டே தான், ஜென்ரலா கிடையாது. பார்ட் ஆஃப் த டே. நான் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸ் நடத்தும் போது அது உங்களுக்கு புரியும். பார்ட் ஆஃப் ஏ டே. ஓகேவா? அந்த டேவும் வந்து மென்ஷன் ஆயிருக்கணும். மென்ஷன் ஆகலைன்னா அது வந்து வராது. நான் சொல்றேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எதை எடுத்துக்கலாம், டே வச்சு நம்ம கிளாஸ் ஆரம்பிப்போம். ஓகே, இப்போ டேன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு அப்பா இருக்காங்க, 2 ஃப்ரெண்ட்ஸு, பையனோட ஃப்ரெண்டு 2 பேர் இருக்கிறாங்க. வெவ்வேறு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அவங்களாம் பிஸி ஷெடியூலு, ஒர்க்கு வந்து அவ்வளவு டைட்டாக இருக்கு. அப்பா பார்க்குறாங்க, 2 பேருக்குமே அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிறது தெரியும். அப்பா சொல்கிறாங்க, என்னப்பா உங்களெல்லாம் இப்போலாம் வந்து நீங்கள்லாம் சந்திக்கிறதுக்கு நேரமே வாய்ப்பு இல்லையே, எப்படி நீங்கள் சந்திச்சு பேசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் கேட்குறாங்க. அப்பா, அங்கிள் நாங்கள் பொதுவாக நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையில சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன வருது, ஞாயிற்றுக்கிழமைங்கிற ஒரு கிழமை வருது, டே வருது. சரியா? அதில் எப்படி அது அந்த ஆண் வந்து இங்கே பயன்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ தமிழ் வாக்கியமைப்பு இது எப்படி வருதுன்னா, பொதுவாக நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சந்திக்கிறோம். இப்போ இந்த இடத்துல என்ன, இது ஒரு கிழமை நான் சொன்ன மாதிரி. சரியா? ரைட். அப்ப இது எப்படி நம்ம சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, யூசுவலி, பொதுவாகங்கிறப்ப யூசுவலி, ஓகேவா, நாங்கள் வி மீட் ஆன் சண்டேஸ். புரியுதுங்களா? ஆன் சண்டேஸ். இப்ப இந்த காலம், இந்த இடத்துல வந்து நவுன் வந்து காலமாக இருக்கிறது. நேரமாவோ காலமாகவோ, காலம் தான் அது வந்து கிழமைன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல காலம் வந்து இந்த இடத்துல கிழமைன்னு வருது. அதாவது ஞாயிற்றுக்கிழமைகளில், ஞாயிற்றுக்கிழமை அன்று சந்திக்கிறோம். ஆனா நான் வந்து யூசுவலா நாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை சந்தித்தோம், போன ஞாயிற்றுக்கிழமை சந்திச்சோம், இனி வர இருக்கிற ஞாயிற்றுக்கிழமைகளில் நாங்கள் சந்திப்போம். ஏன்னா அன்னைக்கு தான் உங்களுக்கு ஃப்ரீ. அவங்க திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுனால யூசுவலா அவங்க மீட் பண்றாங்க. அப்ப நம்ம வி மீட். ஏன் இந்த இடத்துல மீட் வந்திருக்கு தெரியுமா? நான் யூசுவலா இருக்கக்கூடியது, முக்காலத்திலும் இருக்கக்கூடியது, பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ், 3 காலத்திலையுமே அவங்க மீட் பண்ணிட்டு இருக்கிறதுனால பிரசன்ட் டென்ஸ் வெர்பு தான் நம்ம இந்த இடத்த யூஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு அடையாளமாகத்தான் இங்க யூசுவலியும் வந்திருக்கு. சரியா? இதெல்லாம் வாக்கிய அமைப்பு நம்ம பயன்படுத்தும் போது இந்த பகுதியெல்லாம் வந்துடும். அப்போ உங்களுக்கு புரியும். வாக்கிய அமைப்பை பத்தி கவலைப்படாதீங்க, குழப்பிக்காதீங்க. வி மீட் ஆன் சண்டேஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். வி மீட்
இந்த இடத்த சப்ஜெக்ட், இது வெர்பு. ஆன் ப்ரிபோசிஷன் சண்டேஸ், இந்த ஃப்ரேஷியல் வெர்பு வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும்போது ஆன் சண்டேஸ் அப்படின்னு பயன்படுத்தணும். சரியா? அதே போல இன்னொரு உதாரணம் பார்ப்போம். இன்னொரு என்ன சொல்லலாம், சண்டேஸ்ன்னு சொல்ற இடத்துல நான் இன்னொன்னு சொல்றேன். சுதந்திர தினம் இருக்குல்ல, இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஆகஸ்ட் 15 போச்சு, அன்னைக்கு வந்து ஆன்லைன்ல வந்து பிரைம் மினிஸ்டர் பேசினாங்க. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி சொல்றது? அவங்க எல்லா சுதந்திர தினத்திலையும் பிரதமர் பேசுவாங்க, சரிங்களா? அப்ப அது வந்து ஃபுல்லாவே வந்து பிரசன்ட் டென்ஸ்ல தான் வரும். இந்த போன லாஸ்ட் நடந்து முடிந்த சுதந்திர தினம், இப்ப சென்ற சுதந்திர தினம், வரப்போற சுதந்திர தினம், பொதுவாகவே அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் பேசுவாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா, the PM speaks on Independence Day. புரியுதுங்களா? the PM speaks on Independence Day. இப்ப நான் இந்த இடத்துல வந்து கிழமையே இல்லையே, இதுவும் ஒரு கிழமை தான். எப்படி சொல்ல வரோம்னா, இது ஒரு அந்த தினம், இது ஒரு ஸ்பெஷல் என்னது அக்கேஷனான டே. அதை நாம் சொல்லும் போது, அதை நாம் நவுனாக அந்த இடத்தில் குறிப்பிடும் போதும் அந்த இடத்துல நம்ம ஆன் பயன்படுத்தி ஆக வேண்டும். புரியுதா உங்களுக்கு? சுதந்திர தினம்ங்கிறது கிழமைகளில் ஒரு கிழமை அல்ல, ஆனா அது வந்து ஒரு அக்கேஷன் தினம், அக்கேஷன் டே, ஒரு ஃபங்க்ஷன் டே. அந்த மாதிரி ஃபங்க்ஷன் டே நம்ம சொல்லும் போதும், தீபாவளியாக இருக்கலாம், அந்த ஒரு தினம் வந்து தினமாக இருக்க வேண்டும். சரியா? அதை வந்து நாம் சொல்லும் போது, நவுனாக சொல்லும் போது நாம் வந்து ஆன் அங்கே பயன்படுத்த வேண்டும். புரியுதா? ஓகே. மந்த் எல்லாம் கிடையாது, அது குறிப்பிட்ட நாளாக இருக்க வேண்டும். சரியா? ஓகே. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இதுல பார்ப்போம். இதுலன்னா நம்ம அதே கிழமைகளிலே பார்ப்போம். ஏன்னா இது வந்து நான் வந்து ஃப்ரைடே சண்டேஸ்ன்னு நான் அந்த இடத்துல வந்து ப்ளூரல் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு ஆன் வந்திருக்கு. இந்த எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லியிருக்கேன், டேயே கிடையாது, இது ஒரு கிழமையே அல்ல, ஆனால் ஒரு அக்கேஷனான டே. ஓகேவா? அந்த மாதிரி சொல்லும் போதும் நான் சொல்லியிருக்கேன். இப்ப சிங்குலர் யூஸ் பண்ணி சொல்றேன். சிச்சுவேஷன்லாம் வேணாம், டைரக்டா நான் அவளை வெள்ளிக்கிழமை பார்ப்பேன். அதாவது நான் ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவளை வந்து வெள்ளிக்கிழமை பார்ப்பேன், நான் அவட்ட செய்தியெல்லாம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டை பத்தியோ இல்லை ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? அப்ப நம்ம எப்படி சொல்லலாம்னா, நான் அவளை பார்ப்பேன்ங்கிறப்ப அது ஃபியூச்சர் டென்ஸ், ஐ வில் சி. ஓகேவா? சி ஹர், அவளை தானே, அவருங்கிறப்ப ஹர். பார்ப்பேன் அப்படிங்கிறது வந்து வெர்பு, அதனால தான் வில் சி போட்டிருக்கேன். ஐங்கிறது நான். புரியுதா? ஹருங்கிறது அவளை, அவள்னு வந்தா சி, அவளைன்னு வந்தா ஹர். ஓகேவா? வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற அந்த ஒரு கிழமையை, குறிப்பிட்ட கிழமையை சொல்லும் போது ஆன் ஃப்ரைடே. புரியுதா? கிழமையை பயன்படுத்தும் போது எப்படி ஆன் வந்து யூஸ் ஆகுதுங்கிறத கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம். சரி, அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம்னா தேதியை பார்ப்போம். தேதி சொல்றாங்க, எப்படி சொல்றது? அவளுக்கு வந்து நவம்பர் 20ஆம் தேதி பிறந்த நாள். ஓகேவா? நவம்பர் 20 அன்று அவளுக்கு பிறந்த நாள், அவரது பிறந்த நாள், ஏதோ ஒரு வாக்கியம் வருது, சொல்லுவோமா? நவம்பர் 20 அன்று அவரது பிறந்த நாள். அத மாதிரி குறிப்பிட்ட தேதியை நாம் சொல்லும் போது, நவம்பர் 20 நவம்பர், இயர் தேவையில்லை. ஓகேவா? குறிப்பிட்ட தேதியை நாம் சொல்லும் போது ஆன் பயன்படுத்தி ஆக வேண்டும். அப்ப அவரதுன்னு வர்றப்ப ஹிஸ் பர்த்டே, இஸ் பர்த்டே. இங்க பர்த்டே வந்து நவுன் கிடையாது, இந்த இடத்துல நான் நவம்பர் 20 தான் நவுனா கொண்டு வரேன். ஓகேவா? ஆன் 20th, நவம்பர் 20th, 20th அப்படி சொல்ல வேணாம், இந்த நவம்பர் 20th ஆன் நவம்பர் 20th இருக்கணும். இந்த ஞாபகம் இருக்கா? 20th வர்றப்ப ஆர்டிகல் யூஸ் பண்ணணும்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அதை நான் இங்க போட்டு குழப்பிக்க விரும்பல, குழப்பினா ஒரு தெளிவு கிடைக்காது. நான் இந்த மாதிரி ஈஸியா அமைச்சுக்கிறேன். ஆன் தி 20th நவம்பர்னு சொல்லணும், அதனால நான் நவம்பர் முன்னாடி கொண்டு வந்துடுறேன், 20th பின்னாடி கொண்டு போயிடுச்சுன்னா அதுக்கு ஆர்டிகல் தேவைப்படாது. ஓகேவா? ஆன் நவம்பர் 20th. ஓகேவா? his birthday is on நவம்பர் 20th. ஓகேவா? புரியுதா? அது
இஸ் பர்த்டேங்கிறது கம்ப்ளீட்டா என்ன ஆயிடுது, சப்ஜெக்ட் ஆயிடுது. இஸ்ங்கிறது வெர்ப் ஆயிடுது. இது டோட்டலி வந்து காம்ப்ளிமெண்ட் ஆயிடுது. காம்ப்ளிமெண்ட்டை பிரிக்கும் போது ஆன்கிறது ப்ரிப்போசிஷன். நவம்பர் 20ங்கிறது என்ன ஆகுதுன்னா அது ஒரு தேதி ஆகிடுது. அது என்ன ஆகுது, இந்த இடத்துல நவுன் ஆகுது. நவுனா எப்படி நம்ம சொல்லலாம்னா காலமாக இந்த இடத்தில் சொல்கிறோம். புரியுதா ஒரு அளவுக்கு? இதே நான் ஒரு நம்ம பார்க்க போற அடுத்த வாக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புத்தாண்டு தினத்தில் நீங்க எங்க இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கேள்வி வாக்கியமா இருக்கு. சரியா? கேள்வி வாக்கியத்துல வந்து உங்களுக்கு இன்னும் நம்ம வாக்கிய அமைப்பு நடத்தல, அதனால குழப்பம் இருக்கும், குழப்பிக்க வேணாம். வேர் வில் யூ பி ஆன் நியூ இயர்ஸ் டே? ஓகேவா? இப்ப வேர் வில் யூ பி அப்படிங்கிறது தான் கேள்வி அமைப்பு. இதுல என்னன்னா நீ எங்க இருப்ப அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? வேர் வில் யூ பி அப்படிங்கிறது கேள்வி அமைப்பு. சரி, இப்ப நியூ இயர்ஸ் டே அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட நாளை நம்ம சொல்றோம். சரியா? நான் இண்டிபெண்டன்ஸ் டேன்னு எப்படி நான் வந்து ஒரு வாக்கிய அமைப்பு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அது ஒரு தினமே இல்லை, அது கிழமையே கிடையாது. ஆனா அந்த இடத்துல ஆன் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதே போல நியூ இயர்ஸ் டேங்கிறதும் அது ஒரு அக்கேஷன் டே, அந்த இடத்துலயும் ஆன் பயன்படுத்தலாம். இது எதுக்காக நான் இந்த வாக்கிய அமைப்பை சொல்லியிருக்கேன்னா, இது வந்து ஒரு கேள்வி வாக்கியம். இது சாதாரணமா மற்ற வாக்கியம் போல ஒரு ஸ்டேட்மெண்ட் வாக்கியம் கிடையாது, ஒரு கேள்வி வாக்கியம். கேள்வி வாக்கியத்திலும் எப்படி ஆன் பயன்படுகிறது என்பதை பார்த்தோம். சரியா? இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும். நான் இதை வந்து அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல கொடுக்குறேன். ஓகே, ஒரே கன்ஜெஷனா இருக்கக்கூடாது. ஏதாவது கொஞ்சம் ஒரு டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. கொஞ்சம் லிபரலா இருக்கிறதுக்காக நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அடுத்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கொடுக்குறேன். அதிலே வந்து நம்ம அந்த கிழமை, அந்த தேதி அதெல்லாம் முடிச்சிருவோம். அதுக்கு அடுத்த கிளாஸ்ல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.